வணக்கம், இது உங்கள் நியூஸ் 69 காலை செய்திகள் வழங்குவது நான் உங்கள் வீரமணி. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீசிய ஜக்கி புயலால் பாதிக்கப்பட்ட கடலோர பகுதிகளை புகைப்படங்கள் மூலமாக பார்வையிட இன்னும் 4 தினங்கள் கழித்து தேசிய தலைவர்கள் தமிழகம் வரவிருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. வணக்கம், நான் நெல்சன். பிரேக்கிங் நியூஸ் ரெடி பண்ணுங்க. இங்க கடல்ல ஒரு மீனவன் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. இன்னும் 20 நிமிஷத்துல ஒரு சென்சேஷனல் லைவ் காட்ட போறோம். சோ ப்ளீஸ் பி ஆன்லைன். நல்லா பாத்துக்க பிரசன்னா. புயல் அடிச்சு இன்னைக்கு 3 நாள் ஆகுது. அங்க ஒருத்தன் நடு கடல்ல உயிருக்கு போராடிட்டு பெட்ரோல் கேனை குடிச்சிட்டு மிதக்கிறான். இதை நம்ம லைவ் ரிலே பண்றோம். டிஆர்பி தெரிவிக்க விடுறோம். என்ன மாரிதாஸ்? நம்ம இப்போ எடுக்க போகிற இந்த சென்சேஷனல் லைவுக்கு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நீங்கள் இந்த லைவை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் த லைவ். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் த லைவ். புயலால் பாதிக்கப்பட்டு கடலில் மிதந்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு மீனவரை நமது செய்தியாளர் நெல்சன் நேரில் சந்தித்து கள செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் நெல்சன், அங்க என்ன நிலவரம்? இப்ப எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க என்ன சூழ்நிலை நிலவுதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா நெல்சன்? வீரமணி, இப்ப நான் வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கடலோர பகுதியில கிட்டத்தட்ட வந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நான் கடலுக்குள்ள இருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து ஜக்கி புயலால் பாதிக்கப்பட்டு ஒரு மீனவர் வந்து தன்னோட உயிருக்கு போராடிக்கிட்டு கையில ஒரு பெட்ரோல் கேனை வச்சிட்டு இருக்கதை இப்ப நம்ம வந்து நேரடி காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த மீனவர் கையில் ஒரு பெட்ரோல் கேனோடு தனது உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் அந்த காட்சியை நாம் இப்போது நேரலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீரமணி, அது இப்ப என்னங்கிறத நம்ம இப்ப அவர்கிட்டே கேட்டலாம். சொல்லுங்க, இப்ப நீங்க எத்தனை நாளா உள்ள நீங்க இப்போ பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வீரமணி, இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து ஆள் அதிகமா இருக்கு, தண்ணி அதிகமா தான் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து முழுமையா நனைஞ்சிருக்காரு. அவருடைய அந்த தலைப்பகுதியெல்லாம் ஈரமா இருக்கு. அவர் அடிக்கடி தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிறாரு. வீரமணி, இப்ப நீங்க இந்த கடைசி கட்டத்தை பார்க்கலாம். அவர் அந்த கேன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து கையை எடுக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடுவாரு. இப்ப அவரோட உடல் வந்து முக்காவாசி உள்ள போயிடுச்சு. தலைப்பகுதி மட்டும் இப்போ மேலே இருக்கு. அவர் இப்போ உள்ள போறாரு. சோலி முடிஞ்சது. மீனவர் முழுவதுமாக மூழ்கிய அந்த காட்சிகளை நாம் நேரடியில் கண்டுகளித்தோம். மேலும் பல மீனவர்களின் கடைசி நிமிட காட்சிகளை கண்டுகளிக்க இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 69. நம்ம இப்போ எடுக்க போகிற இந்த சென்சேஷனல் லைவுக்கு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நீங்கள் இந்த லைவை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் த லைவ். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் த லைவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மைக்கு மேலே வரும். அந்த டாப் ஆங்கிள் இருந்து எடுத்துக்கோ. என்ன